நீங்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் இவை. அறப்புரை தூக்கி ஓரமா வைங்க. அவங்க எல்லா அரசுலையும் கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு கண்ணாமண்ணன் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சொல்றதை ஏத்துக்காதீங்க. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு தானே. ஆளுநர் மாளிகைக்கு போனீங்களா? ஒரு நீண்ட ஊழல் புகார் பட்டியலை வாசித்தீர்களா? நடவடிக்கை எடுங்க. ஆனா யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவரை கூப்பிட்டு வீட்டில் மீன் குழம்பு வச்சு விருந்து கொடுக்குறீங்க நீங்க. அப்போது நீங்கள் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்று அதிமுகவை பார்த்து சுமர்த்திய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய் தானே. பொய் சொல்லிதானே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு தமிழகத்தின் மிக மூத்த தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள், அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20 வருஷமாக அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. மீண்டும் அந்த கூட்டணியில் இணைவதற்காகத்தான் 11 மணிக்கு இருந்த மதுக்கடைகளை இரவு 11 மணி 10 மணிக்கு ஏன்னா எல்லாரும் 10 மணிக்கு வாங்கி வச்சுக்குவான். 10 மணியோடு 1 மணி நேரத்தை நான் குறைக்கிறேன் அப்படின்னு கலைஞர் சொன்னது திரு ராமதாஸ் அவர்களை திருப்திப்படுத்த. அவ்வளவு பெரிய அரசியல் ஜாம்பவான் கருணாநிதிக்கு தெரியாதது இவருக்கு தெரிஞ்சிச்சா? அவருக்கு வேற வேலை இல்லைன்னா அப்போ உங்களுக்கு என்ன வேலை? இவரை பற்றி அன்புமணி நீ என்ன படிச்சிருக்க, பயோடேட்டா சொல்லட்டுமா, பத்திரிகை கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருக்கு வேறு வேலை இல்லைன்னா, ஆமாம் அவருக்கு வேலை இல்லை தான், வேலை இல்லாமல் தான் இந்த அடானி சந்திப்பு, இந்த மின்வாரியத்தோட ஊழல் பற்றிலாம் பேசுகிறாரு. நீங்கள் வேலை அதிகமாக இருக்கிறதுனால தான் அமரன் படத்துக்கு ரிவ்யூ போட்டுன்னு வந்துருக்கீங்க. இப்போ அடுத்த விடுதலைக்கு ரிவ்யூக்கு ரெடி ஆகின்னு இருக்காரு. முதல்ல பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 4 லட்சுமி வெடி வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். அவங்ககிட்ட போய்ட்டு எப்படி நல்லா இருந்தா லட்சுமி வெடி வெடிக்குமா அப்படின்றது. குழந்தைகிட்ட போய் பூவா விட்டுனுக்கிறது. அவங்களோட குழந்தைங்க இது சிஎம் வேலையான்னு கேட்குறேன் நான். சரியா நான் ஒப்பந்தம் போட்டேன், நான் தப்புன்றது தான் எங்கள் ஜனங்க எங்களை தடிச்சாங்க. அதுக்கு தானே உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. நீ இப்போ எதுக்கு அதானியோட ஒப்பந்தம் போட்ட? எல்லாத்தையும் விட ரொம்ப எளிதா வீட்டில் என்னையா சந்திச்ச, எதுக்கு சந்திச்ச? இந்த விளக்கத்தை தரும் வரை அதிமுக நெருக்கடி கொடுக்க வேண்டும். என்னன்னா இது தமிழ்நாட்டோட சாபகேடா என்னன்னு தெரியலங்க எனக்கு. முக்கிய எதிர்கட்சி இந்த பிரச்சனை கையில் எடுக்காமல். இன்னொன்று, நீங்கள் இந்தியா கூட்டணியில் கிடையாது. திமுகவோடும் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை. பிஜேபியோடு கூட்டணியில் இருந்து விலகி வந்து விட்டீர்கள். இப்போ அடானியை போட்டு சாத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் இங்கேருந்து ஜார்க்கண்ட் முதல்வருக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு துணை முதல்வர். பதில் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு பேசுறதுக்கு தெரியுதுல்ல. அடானி எதுக்கு சந்திச்சிங்கன்னு பதில் சொல்லுங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி இப்போ அவராக முன் வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. 1600 மெகாவாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய விவரங்களின்படி 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் மாநில அரசுகளுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது. திரு செந்தில் பாலாஜி அவர்களின் கூற்றின்படியே பார்த்தால் தமிழகம் வாங்கியுள்ள 1600 மெகாவாட்டுக்கு 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் லஞ்சம் என்று வைத்தால் 400 கோடி லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 400 கோடி லஞ்சத்தை செந்தில் பாலாஜி வாங்கியிருக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அவர் சிறையில் இருக்கிறார். ஓகே, அப்போ தங்கம் தென்னரசும் வாங்கியிருக்க முடியாது. முதல்வர் வீட்டில் சந்திப்பு நடந்துருச்சுன்னா 400 கோடி யார் வாங்கினதுன்றதை இதற்கு மேல் விளக்குவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு தொழிலதிபர் வந்தால் செக்ரட்டரியேட்டை தானேங்க சந்திக்கணும். வீட்டில் என்ன வேலை உங்களுக்கு? அதுவும் சபரீசனை வச்சுக்கிட்டு எதுக்கு சந்திக்கிறீங்க நீங்கள்? அதிமுக கேள்வி எழுப்பவில்லை என்றாலும் அது நடந்திருக்கு. இதுக்கு முன்பு மைக்ரோசாஃப்டோடைய பில்கேட்ஸ் வந்திருக்கிறாரு, கருணாநிதியோட வீட்டில் தான் சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தயாநிதி மாறன் கூட்டு போயிருக்கிறாரு. ஓகே அப்போவும் நான் இதை கேள்வி கேட்கவில்லை. ஆனால் பில்கேட்ஸை வீட்டில் கூட்டு போன வந்தோடனே போயிட்டு தயாநிதி மாறன் அழைத்து சென்ற போது புகைப்படம் வெளியிட்டீர்கள் அல்லவா? அதானியோட எல்லாருமே பிரஸை கொடுத்தாங்கல்ல. அதானி சந்திப்பை ஏன் திருட்டுத்தனமாக பண்ணுறீங்க? திரு தயாநிதி மாறன் பில்கேட்ஸை அழைத்து வந்த பொழுது அப்பொழுதே தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையில் மைக்ரோசாஃப்டை இன்வெஸ்ட் பண்ண வைக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார்களா? அப்போ பில்கேட்ஸை கூட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இல்லை கருணாநிதி கிட்ட வந்து குறளோவியம் படித்து காட்டுங்க, நான் கேட்கணுங்க. பீப்புள் டோல்டு மீ தட் திருக்குறள் தொல்காப்பிய பூங்கா நைஸ் அப்படின்ட்டு வந்தார். இல்லை அப்படி இருக்கும்போது அதானி கௌதம் அதானி எதுக்கு வந்தார் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அன்னி நல்லா மீன் குழம்பு சமைப்பாங்க, சாப்பிட்றது வந்தாரா? அப்போ என்ன காரணம்னு சொல்லுங்கள். சித்தரஞ்சன் சாலையில் 2வது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டுறீங்களா, அதை குளிக்கிறதுக்கு வந்தாரா கௌதம் அதானி? சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் மட்டும் 400 கோடி பார்த்துருக்கீங்க. விமான நிலையம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் 2க்கும் சேர்த்திங்கன்னா எத்தனை கோடி வரும்? ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு டை எனி டைம் சூன். ஸோ திமுகவும் இதற்கு பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். கரையோடு தான், நிச்சயமாக கரையோடு தான் இருக்கும். இது இந்த கரையிலிருந்து இவர்கள் தப்பிக்கவே முடியாது. கரை நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏனால் இந்த கரை பாவக்கரை. வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு முக்கியமான டாபிக். பல ஊடகங்கள் தேசிய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி
ஏன் இந்த அதானி ஊழலை பேசுகிறாங்க, ஆனால் அதில் தமிழ்நாட்டோட பங்கை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை பேசுறதுக்கு பதிலாக இசைவாணியெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. முதல்வர் வந்து நம்ம டாக்டர் ராமதாஸ் ஒரு சரியான கேள்வியை வைக்கிறார். அது ரொம்ப அவருக்கு வேறு வேலையே இல்லை, துறை அமைச்சரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. துறை அமைச்சர் என்ன சொல்கிறார், அதானிகிட்ட நாங்கள் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த டெக்னிக்கலே வெளியிலேருந்து பார்க்கும்போது அதானிகிட்ட வாங்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது பயங்கர சுத்தலில் விட்டு வர்றது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இந்த நேர்காணலேன்னு நினச்சேன். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் திங்க் பண்ண வேண்டியதில்லை, எளிமைப்படுத்தி சொல்லி விடுகிறேன். அதானி மற்றும் அசூர் என்ற 2 நிறுவனங்கள், அசூர் மொரிஷியஸ் பேஸ்டு, அசூர் மற்றும் அதானி ஆகிய 2 நிறுவனங்களும் அவர்களோட எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்காக அமெரிக்காவில் ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபண்டு யார்கிட்ட ரைஸ் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் பப்ளிக் கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. த்ரூ பாண்டாவா இல்லை பாண்டு. அசூர் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் கம்பெனி. அமெரிக்கன் பப்ளிக்கிட்ட இருந்து நீங்கள் ஃபண்டு ரைஸ் பண்ணிங்கன்னா அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டும். அந்த நிறுவனம் அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் அமெரிக்காவில் தொழில் செய்கிறீர்கள் என்றால் அமெரிக்கா சில விதிகளை வைத்திருக்கிறது. லஞ்சம் கொடுக்க மாட்டேன், ஊழலில் ஈடுபட மாட்டேன், பப்ளிக் சர்வெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன், இது போன்ற சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த பாண்டை ரைஸ் பண்ணும்போது நாங்கள் கரப்ட் ப்ராக்டிசஸில் ஈடுபடுவது இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அடானி மற்றும் அசூர் ஆகிய 2 நிறுவனங்களும் உத்தரவாதம் அளித்திருக்கின்றன. இந்த உத்தரவாதம் அளித்த பிறகு இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் பலருக்கு லஞ்சம் கொடுத்த விவகாரம் அமெரிக்காவின் விசாரணையில் தெரிய வருகிறது. அமெரிக்கன் பப்ளிக்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா யூ ஆர் சப்ஜெக்டட் டு அமெரிக்கன் லாஸ். கரெக்ட். அண்ட் நாங்கள் அமெரிக்காவில் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கல, வேறு நாடுகளில் லஞ்சம் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறதையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அமெரிக்காவில் சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தோட பேர் FCPA, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். அதை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, எதற்காக அந்த FCPA சட்டம் வைத்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் இப்போ அமெரிக்காவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட உங்களோட பாண்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி நீங்கள் சொல்லி உங்களோட பாண்டை விற்பீங்கன்னா, உலகம் முழுக்க எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, எங்களோட கம்பெனி தொடர்ந்து வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் சொல்லும்போது அப்போ அமெரிக்கன் பப்ளிக் அந்த பாண்டில் ஓகே இது நல்ல பாண்டாக இருக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு நாட்டில் நீங்கள் லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட பாண்டோட விலை அமெரிக்காவில் வீழ்ச்சி அடையும். அப்போ உங்கள் பாண்டை காசு கொடுத்து வாங்கின அமெரிக்க குடிமகன்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள். அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ரெண்டாவது, ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியை நீங்கள் போய் மொத்தமாக அழிச்சிட முடியும் இல்லையா? ஆமாம், இது மாதிரி இதுக்காக தான் இந்த கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ்க்கும் அடானி அண்ட் அசூர் 2 பேரும் கொடுக்கக்கூடிய டிக்ளரேஷன், அந்த பாண்டு விற்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தின் மிகப்பெரிய சோலார் எனர்ஜி அக்ரிமெண்ட்டை நாங்கள் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அடுத்த 20 ஆண்டுகளில் எங்கள் நிறுவனத்துக்கு $2 பில்லியன் லாபம் வரப்போகிறதுன்றதை சொல்லி தான் சேல்ஸ் பிச்சு. ஆமாம், இந்த சேல்ஸ் பிச்சை நம்பி தான் பாண்டு விற்கிறாங்க. ஸோ அமெரிக்கா அதை விசாரணை செய்ய தொடங்கும் போது தான் இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறது, SCCI, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ன்றது தான் அந்த பொதுத்துறை நிறுவனம். அந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பல தனியார் நிறுவனங்களிடமிருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்கி மாநில அரசுகளுக்கு விற்பனை செய்கிறது. இதுதான் இந்த SCCI நிறுவனத்தோட நோக்கம். இந்த SCCI நிறுவனம் உருவாக்கப்பட்டதே கிட்டத்தட்ட அடானிக்காக. இது ஒரு பெரிய கிரிமினல் கான்ஸ்பிரசி. நீங்கள் 2014 மோடி வந்த பிறகு, ஏன்னா மோடி குஜராத்திலேயே இந்த சோலார் எனர்ஜியை ஆரம்பிச்சிட்டாரு. 2014 மோடி வந்த பிறகு இந்த சோலார் எனர்ஜியை பெரிய அளவில் பூஸ்ட் பண்ணார். அப்போது தான் மாநில அரசுகள் அவர்களின் மின் தேவையில் 10% என்று நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை சூரிய வெளி மின்சாரம் மூலமாக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று விதி கொண்டு வரப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கு 10,000 மெகாவாட் தேவை என்றால் அதில் 1000 மெகாவாட்டு ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அதற்கு பதிலாக நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கோல் மின்சாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் பீனலைஸ் யூ. ஓகே.
இப்போது மாநில அரசுகளுக்கு இந்த சூரிய ஒளி மின்சாரமோ அல்லது காற்றாலை மின்சாரமோ வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை, வாங்கி ஆகணும். ஸோ அவங்க யார்கிட்டேருந்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இசிஐ கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ இந்த எஸ்இசிஐ நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. இந்த எஸ்இசிஐ நிறுவனம் வந்து அடானிக்கிட்டையும் அசூர்கிட்டையும் வந்து நாங்கள் உங்ககிட்ட இருந்து 12 ஜிகாவாட் மின்சாரத்தை வாங்குகிறோம் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்காவில் பாண்டு இந்த ஸ்கீமுக்கான சூரிய ஒளி மின்சாரத்திற்கான வேர்ல்டு லார்ஜஸ்ட் சோலார் பவர் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு தான் பிச் பண்ணுறாங்க. இது சொல்லியாச்சு, இதுக்கான ஃபண்டிங் வந்துருச்சு. எஸ்இசிசிஐ கூட 12 ஜிகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை அசூர் அண்ட் அடானி விற்கிறோன்னு ஒப்பந்தம் போட்டாயிற்று. ஆனால் எஸ்இசிஐ நிறுவனத்திடமிருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்கு மாநில அரசுகள் தயாராக இல்லை. ஓகே, என்ன ரீசனுக்காக அவங்க வாங்குறதுக்கு தயாராக இல்லைன்னா, ஃபஸ்ட்டு 25 இயர் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படி லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டு நீங்கள் போக முடியாது எளிதாக. நீங்களே 5 வருஷம் இருக்க போகிறீங்க, 25 வருஷத்துக்கு எப்படி அக்ரிமெண்ட் போடுவீங்க? அப்புறம் அந்த எல்லா அக்ரிமெண்ட்லேயும் இருக்கக்கூடிய கிளாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதந்தோறும் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி கொள்வோம். அந்த சூரிய ஒளி மின்சாரம் ஒரு மெகாவாட் வந்து ₹2.23 ஏதோ சம்திங் இவங்க வாங்குறாங்க. அதை வந்து மாதந்தோறும் உயர்த்தி கொள்வோம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்டையர் ஸ்ட்ரக்சரை ரிவைஸ் பண்ணுவோன்றதுலாம் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ பல மாநில அரசுகள் எஸ்இசிஐ நிறுவனத்திடமிருந்து இதை வாங்குவதற்கு தயாராக இல்லை. அடானிக்கிட்டேருந்து 12 ஜிகாவாட்டுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. ஆனால் எஸ்இசிஐ கிட்டேருந்து யாருமே வாங்கலைன்னா இவங்க எப்படி விற்பாங்க? அண்ட் எப்படி இந்த பணத்தை அடானிக்கு கொடுப்பாங்க? அந்த நேரத்தில் தான் அடானி அண்ட் அசூர் இணைந்து ஒரு பிரைபரி ஸ்கீம், ஒரு லஞ்ச திட்டத்தை உருவாக்குறாங்க என்று அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டியிருக்கிறது. அந்த ஸ்கீம் படி எஸ்இசிஐ வந்து எங்ககிட்டேருந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது உங்ககிட்ட வாங்க வைக்கிறேன், அது என் பொறுப்பு என்று கௌதம் அடானி மற்றும் அவரோட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவரோட நெவ்யூ சாகர் அடானி ஆகியோர் இணைந்து எஸ்இசிஐ நிறுவனத்திடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டீங்கல்ல, உங்ககிட்டேருந்து வாங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாநில அரசுகளை எஸ்இசிஐ நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் வாங்குவதை உறுதி செய்யும் வேலையை அடானி செய்கிறார். அந்த அடிப்படையில் சத்தீஸ்கர், ஒடிஷா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 5 மாநிலங்கள் எஸ்இசிஐ நிறுவனத்திடமிருந்து 25 ஆண்டுகளுக்கு சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டு விடுகின்றன. அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக இந்த 5 மாநில அரசுகளையும் சம்பந்தப்பட்டவர்களை அடானியே நேரடியாக சந்தித்து குறிப்பிட்ட அளவு லஞ்சத்தை கொடுக்கிறார் என்றது தான் அமெரிக்க நீதிமன்றத்தில் சுமத்தி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதில் இந்த சாகர் அடானியை வந்து கடந்த மார்ச் 2023 FBI அதிகாரிகள் விசாரணைக்கு அழைக்கிறார்கள், சம்மன் சர்வ் பண்ணுறாங்க, அவரோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் அமெரிக்க அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்தியாவில் யார் யாருக்கு லஞ்சம் கொடுத்தோம், ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தோம் என்ற விவரங்கள் எல்லாம் அதில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2029 கோடி லஞ்சத்தில் ஆந்திர பிரதேச அரசுக்கு மட்டும் 1750 கோடி லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி டேலி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் மட்டும் 2.1 ஜிகாவாட் பவரை எஸ்இசிஐ நிறுவனத்திடமிருந்து வாங்குகிறது. ஸோ அந்த 2029 கோடி போக மீதமுள்ள தொகை 2029 கோடியில் அந்த ஆந்திரா வாங்கியது போக மீதமுள்ள தொகையை இதர மாநிலங்களில் உள்ள அரசுகள், ஒடிஷா, சத்தீஸ்கர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் உள்ள அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் அமெரிக்க நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாகவே அதானியை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துவிட்டார். சத்தீஸ்கரில் காங்கிரஸ் அரசு இருந்தாலும் கூட அவர் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேசிய ஊடகங்களில் அடானி மற்றும் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்கள்லாம் விரிவாக விவாதிக்கப்படுகின்றன. தமிழகத்திலும் பிஜேபி மற்றும் அடானி ஆகிய இருவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கங்களை பற்றியெல்லாம் விவாதிக்கக்கூடிய ஊடகங்கள் திமுக அரசுக்கும் அடானிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி விவாதிக்க கவனமாக மறுக்கின்றன அல்லது தவிர்க்கின்றன.
இதற்கு நடுவே ஜூலை 2024 கௌதம் அடானி தனி விமானத்தில் சென்னைக்கு வந்து சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதல்வர் அவர்களின் இல்லத்தில் சந்திப்பு நடத்தி பேசியிருக்கிறார் என்ற விவரம் ஊடகங்களில் வெளிவந்தது. யுஎன்ஐயில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. நேற்று முதல் அடானி சென்னைக்கு வந்து இறங்கி காரில் ஏறும் காட்சிகளையும் தொலைக்காட்சிகளில் வந்த கிளிப்பிங்ஸு இப்போ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை தவிர திமுகவுக்கும் அடானிக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி எந்த அரசியல் கட்சியும் பேசவில்லை என்பதுதான் மிக மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிஜேபி பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் அடானியை உருவாக்குனது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவின் இந்த அதானி ஊழல் குறித்து அந்த மர்மமான சந்திப்பு குறித்தும் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. கடந்த காலங்களில் அதானியோடு கூடுதல் விலைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மின்சாரம் வாங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முதல்வர் ஸ்டாலினே அப்போது எதிர்க்கட்சியாக இருந்து எழுப்பியிருக்கிறார். இப்போது இவர்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த அடானி விவகாரம் வெளியே வந்த பிறகு தமிழக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், நாங்கள் அடானியோடு நேரடியாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை, SCCA என்ற பொதுத்துறை நிறுவனத்தோடு 1600 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம், அதனால் எங்களுக்கும் அடானிக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை என்று சொல்கிறார். அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டிலேயே வந்து அடானி கூட மாநில அரசுகள் ஒப்பந்தம் போட்டுள்ளது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான SCCAயோடு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. SCCAயிடமிருந்து மாநில அரசுகள் அந்த மின்சாரத்தை வாங்குவதற்காக அடானி லஞ்சம் கொடுத்துள்ளார் என்பதுதான் அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி இப்போ அவரா முன் வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. 1600 மெகாவாட்டுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய விவரங்களின்படி 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் மாநில அரசுகளுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது. திரு செந்தில் பாலாஜி அவர்களின் கூற்றின்படியே பார்த்தால் தமிழகம் வாங்கியுள்ள 1600 மெகாவாட்டுக்கு 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் லஞ்சம் என்று வைத்தால் 400 கோடி லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 400 கோடி லஞ்சத்தை செந்தில் பாலாஜி வாங்கியிருக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது அவர் சிறையில் இருக்கிறார். ஓகே, அப்போது தங்கம் தென்னரசும் வாங்கியிருக்க முடியாது. முதல்வர் வீட்டில் சந்திப்பு நடந்துருச்சுன்னா 400 கோடி யார் வாங்கினதுன்றதை இதற்கு மேல் விளக்குவதற்கு ஒன்றுமே இல்லை. ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கன் நீதிமன்றம் தான் அது. அமெரிக்கன்னா அந்த 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 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த குற்றச்சாட்டுகளை யார் விசாரித்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்தியாவில் இயங்கக்கூடிய செபி என்ற அமைப்பை போலவே அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கமிஷன் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் தனியாக ஒரு விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அமெரிக்காவின் நீதித்துறை தனியாக ஒரு விசாரணையை நடத்தியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள சிபிஐக்கு நிகரான அமைப்பான ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அந்த FBI ஒரு தனியாக விசாரணை நடத்தியிருக்கிறது. இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து நடத்திய விசாரணையின் வெளிப்பாடு தான் அந்த குற்றப்பத்திரிகை. அப்படி இருக்கும்போது அமெரிக்க நீதிமன்றத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசின் மீது கோபம், எதிர்க்கட்சிகளின் சதி என்றெல்லாம் சொல்வதற்கு உருட்டவே முடியாது. அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம், இதில் முக்கியமான விஷயம், நானும் இப்போ ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கேன். அதானி ஒரு முக்கியமான தொழிலதிபர். அவர் நினைத்தால் தமிழகத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்ய முடியும். முதல்வர் அவரை சந்திப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. கரெக்டு. ஒரு தொழிலதிபர் வந்தால் செக்ரட்டரியேட்டை தானேங்க சந்திக்கணும். வீட்டில் என்ன வேலை உங்களுக்கு? அதுவும் சபரீசனை வச்சுக்கிட்டு எதுக்கு சந்திக்கிறீங்க நீங்கள்? அதிமுக கேள்வி எழுப்பவில்லை என்றாலும் அது நடந்திருக்கு. இதுக்கு முன்பு மைக்ரோசாஃப்டோடைய பில்கேட்ஸ் வந்திருக்கிறாரு, கருணாநிதியோட வீட்டில் தான் சந்திச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் தயாநிதி மாறன் கூட்டு போயிருக்கிறாரு. ஓகே அப்போவும் நான் இதை கேள்வி கேட்கவில்லை. ஆனால் பில்கேட்ஸை வீட்டில் கூட்டு போன வந்தோடனே போயிட்டு தயாநிதி மாறன் அழைத்து சென்ற போது புகைப்படம் வெளியிட்டீர்கள் அல்லவா? அதானியோட எல்லாருமே பிரஸை கொடுத்தாங்கல்ல. அதானி சந்திப்பு ஏன் திருட்டுத்தனமா பண்ணுறீங்க? ஊடகங்களை தானங்க செய்தி வெளியிட்டிருக்கு. அஃபிஷியலாக எங்கேருந்து புகைப்படங்கள் எங்கே வெளியாச்சு, எதற்கு சந்தித்தோம் என்று எங்கே சொன்னீங்க? திரு தயாநிதி மாறன் பில்கேட்ஸை அழைத்து வந்த பொழுது அப்பொழுதே தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையில் மைக்ரோசாஃப்டை இன்வெஸ்ட் பண்ண வைக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார்களா? அப்போ பில்கேட்ஸை கூட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இல்லை கருணாநிதி கிட்ட வந்து குறளோவியம் படித்து காட்டுங்க, நான் கேட்கணுங்க. பீப்புள் டோல்டு மீ தட் திருக்குறள், தொல்காப்பிய பூங்கா நைஸ் அப்படின்ட்டு வந்தார? இல்லை இல்லை,
ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் அதுக்கு தான் வந்தார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதானி கௌதம் அதானி எதுக்கு வந்தார் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அண்ணி நல்லா மீன் குழம்பு சமைப்பாங்க, சாப்பிட்றதுக்கு வந்தாரா சொல்லுங்கள், தெரியல எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை இரண்டாவது மாடியில் இப்போ இந்த ரிப்போர்ட் படி அமெரிக்க நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்த இந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்தவரை அதுபடியே அதானி பல இடங்களுக்கு தானே சென்று லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு தான் இங்கே ரிப்போர்ட் இருக்கு. அதில் இருக்குது. அப்போ என்ன காரணம்னு சொல்லுங்கள். சித்தரஞ்சன் சாலையில் இரண்டாவது மாடியில் ஸ்விம்மிங் பூல் கட்டுறீங்களா, அதை குளிக்கிறதுக்கு வந்தாரா கௌதம் மேடன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்க. என்ன சந்திப்பு? அண்ட் அந்த சந்திப்பை ஒட்டி 1600 மெகாவாட்டை 25 வருஷத்துக்கு வாங்குறதுக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே. அப்போ அடானியோட அதை தொடர்புபடுத்தித்தான் பார்க்க வேண்டும். அது போக காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தை நீங்கள் அதானியிடம் கொடுக்க போகிறீர்கள், அது தொடர்பாகத்தான் கௌதம் அடானி சென்னைக்கு வந்தார் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வெளியாகிருக்கிறது. எங்களுக்கு விளக்கம் கொடுங்கள். அடுத்து உருவாக இருக்கிற பரந்தூர் பசுமை விமான நிலையத்தையும் நீங்கள் அடானிக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று செய்தி வெளிவந்திருக்கிறது. அதற்கான விளக்கத்தை கொடுங்கள். அதே இதில் வந்து அதானி ஏர்போர்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. ஓகே. இன்னொன்று அதில் வியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் வந்து சீபோர்ட்டு ஏர்போர்ட் ரெண்டுமே மோனோபோலி அடானி தானே. கரெக்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ வேகமாக பரந்தூர் மக்களை நெருக்கடி கொடுத்து ஏன் திமுக இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது? 8 வழி சாலையை எதிர்த்த திமுக பரந்தூரில் வந்து ரொம்ப முனைப்பு காட்டுது. 40 வருஷம் ப்ராஜெக்ட், அது பண்ணி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகிடும். ஆனால் இம்மிடியேட்டாக வேலையை ஆரம்பிக்கிறாங்களே. இவ்வளோ வேகமாக காவல்துறை வைத்து அச்சுறுத்தி பரந்தூர் மக்களை 13 கிராமங்களை அழித்து அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து தற்கொலையோ கொலையோன்னு நினைக்கிறேன். துணைத் தலைவர் திவ்யான்னு நினைக்கிறேன். துணைத் தலைவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவ்வளவு கடுமையாக நெருக்கடி கொடுப்பது நிச்சயமாக அடானிக்கு கொடுப்பதற்காகத்தான். இங்கே பாருங்க, ஒரு மாநில அரசு எந்த ஸ்கீமை கொண்டு வந்தாலும் அதன் மூலமாக வாக்குகள் வர வேண்டும். அதுக்காக தான் கொண்டு வர்றது. கல்வெட்டில் பேர் இருக்குன்றதுக்கெல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் ஸ்கீம் கொண்டு வரல. இதை பாருங்கள், நாங்கள் இதை பண்ணோம், இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டணும், இந்த டைடல் பார்க்கை கொண்டு வந்திருக்கோம், இந்த ஐடி பார்க்கை கொண்டு வந்திருக்கோம், ஒரு இத்தனை மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு அரசியல் கட்சி செய்வது மக்களிடம் நற்பெயரை ஈட்டி வாக்குகளை வாங்குவதற்காகத்தான். பரந்தூரில் பசுமை விமான நிலையம் வருவதால் 4 தொழிலதிபர் சந்தோஷப்படுவானே தவிர மக்கள் சந்தோஷப்படுவார்கள் நீங்கள் சொல்ல முடியாது. எனக்கு பாமரன் அங்கே விமான நிலையத்தில் பயணிக்கிறேன், அங்கே நீங்கள் டெல்லி மாதிரி ஏரோ சிட்டி கட்ட போகிறீங்க, அங்கே ஏரோ சிட்டியில் இங்கே சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுறவனோ ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறவனும் அங்கே ஏரோ சிட்டியில் தங்க முடியுமா? இல்லை ஏரோ சிட்டியில் கட்டப்பட போகிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் அவனால் சாப்பிட முடியுமா? அங்கே போய் ஜொமேட்டோக்கு டெலிவரி தான் எடுத்துகிட்டு வருவான். அவனால் அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது, அந்த ஃபுட்டை அவனால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது யாருக்காக நீங்கள் இதை கட்டுறீங்க என்று ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போது இவ்வளவு பாமர மக்களை, இவ்வளவு வாக்காளர்களை பகைத்து கொண்டு நீங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை உருவாக்கியே தீர்வோம் என்று முனைப்பு காட்டுகிறீர்கள் என்றால் அதானியை தவிர வேறு யாருக்காக இதை செய்ய போகிறீர்கள்? இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் மட்டும் 400 கோடி பார்த்துருக்கீங்க. விமான நிலையம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் ரெண்டுக்கும் சேர்த்திங்கன்னா எத்தனை கோடி வரும்? அது இல்லாமல் கோல் இம்போர்ட் வேறு தனியாக ஓடிட்டு, அது தனி. நீங்கள் தான் சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நிலக்கரி இறக்குமதி இதில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறதுன்னு சொன்னீங்க. அறப்போர் இயக்கம் விரிவான ஒரு புகாரை தந்திருக்கிறது. கரப்ஷன்ற பிளாங்கை வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. மேடைதோறும் ஸ்டாலின் முழங்கினார், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். எடப்பாடி பழனிசாமிக்கு லஞ்சம் வாங்குறத தவிர வேறு வேலை இல்லைன்னு சொன்னார். சரி தான் 3 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்களா, விசாரிக்க வேண்டியதானே சார்? அறப்போர் இயக்கம் போராட்டம், டிவிஎஸ்சிக்கு பூட்டு போடுங்கன்னு போராட்டம். ஆமாம், நியாயம் தானே அது? நீங்கள் தானே எதிர்கட்சி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க எங்களுக்கு. உங்களுக்கு அரசியல் நீங்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் இவை. அறப்போர் இயக்கத்தை தூக்கி ஓரமாக வைங்க. அவங்க எல்லா அரசுலையும் கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிறத ஏற்றுக்காதீங்க. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு தானே. ஆளுநர் மாளிகைக்கு போனீங்களா? ஆமாம். ஒரு நீண்ட ஊழல் புகார் பட்டியலை வாசித்தீர்களா? நடவடிக்கை எடுங்க. ஆனால் யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவரை கூப்பிட்டு வீட்டில் மீன் குழம்பு வச்சு விருந்து கொடுக்குறீங்க நீங்கள். அப்போது நீங்கள் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்று அதிமுகவை பார்த்து சுமர்த்திய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய் தானே. பொய் சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு 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 தமிழகத்தின் மிக மூத்த தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள், அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20 வருஷமாக அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. 2006 திமுக ஆட்சி ராமதாஸ் போன்ற கட்சிகளின், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளின் ஆதரவு இல்லை என்றால் அன்று கவிழ்ந்திருக்கும். 96 எம்எல்ஏ வச்சுட்டு தான் நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க. அதையெல்லாம் புரிந்து தானே எவ்வளவோ தொல்லை கொடுத்தாலும் திரு ராமதாஸ் அவர்களை கடைசி வரை மரியாதையோடு நடத்தினார் திரு கலைஞர்.
அண்டு நடுவில் 2 பேரும் முறுக்கிக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைந்த பிறகு மீண்டும் அந்த கூட்டணியில் இணைவதற்காகத்தான் 11 மணிக்கு இருந்த மதுக்கடைகளை இரவு 11 மணி 10 மணிக்கு ஏன்னா எல்லாரும் 10 மணிக்கு வாங்கி வச்சுக்குவான். 10 மணியோடு 1 மணி நேரத்தை நான் குறைக்கிறேன் அப்படின்னு கலைஞர் சொன்னது திரு ராமதாஸ் அவர்களை திருப்திப்படுத்த. அவ்வளவு பெரிய அரசியல் ஜாம்பவான் கருணாநிதிக்கு தெரியாதது இவருக்கு தெரிஞ்சிச்சா? அவருக்கு வேற வேலை இல்லைன்னா அப்போ உங்களுக்கு என்ன வேலை? இவரை பத்தி அன்புமணி நீ என்ன படிச்சிருக்க பயோடேட்டா சொல்லிட்டுமா பத்திரிகை கொடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவருக்கு வேற வேலை இல்லைன்னா ஆமாம் அவருக்கு வேலை இல்லை தான், வேலை இல்லாமல் தான் இந்த அடானி சந்திப்பு இந்த மின்வாரியத்தோட ஊழல் பற்றிலாம் பேசுகிறாரு. நீங்கள் வேலை அதிகமாக இருக்கிறதுனால தான் அமரன் படத்துக்கு ரிவ்யூ போட்டுன்னு இருக்கிறீங்க. இப்போ அடுத்த விடுதலைக்கு ரிவ்யூக்கு ரெடி ஆகின்னு இருக்காரு. முதல்ல போகிறது, அப்புறம் இந்த பால்வாடி ஸ்கூலில் எல்லாம் போய் குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டீங்களா பூவா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுருக்குது. சிஎம் வேலையாங்குது. நான் கேட்குறேன், என்ன தான் விளம்பரம் பண்ணுறதுனாலும் ஒரு 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 அளவு வேணாமாயா, ஒரு எல்லை இல்லையா? பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 4 லட்சுமி வெடி வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். அவங்ககிட்ட போய்ட்டு எப்படி நல்லா இருந்தா லட்சுமி வெடி வெடிக்குமா அப்படின்றது. குழந்தைங்கிட்ட போய் பூவா விட்டுனுக்கிறது. அவங்களுக்கு ஒன்று குழந்தைங்க. இது சிஎம் வேலையான்னு கேட்குறேன் நான். மந்திரிங்க எதுக்கு இருக்காங்க? ஆய்வு கூட்டம் பண்ண வெறும் ஷூட்டிங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு இது சம்மந்தமாங்கன்னு சொன்னா அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்கும் உங்களுக்கு? இல்லை, அது பதட்டம் தான் நினைக்கிறேன் தோழர். ஆணவத்தை விட பதட்டம் அது. இது எங்கடா எங்க தெரியாம இருக்குமோன்னு நினைச்சா ஐயோ தெரிஞ்சிருச்சா அப்படின்ற பதட்டம் தான். அதான் இன்னும் குரல் கேட்டோன்னு அப்படியே விலகி போறாருங்க. நீங்க தான் சொல்லின் செல்வராச்சே. ஒரு நாள் தவறாமல் கேள்வி எழுப்பினீர்கள் அல்லவா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து. இப்போது கேள்வி எடுப்புறாங்க, அதான் எதிர்கொள்ள வேண்டியதானேங்க, எதிர்கொள்ள வேண்டியதானே? இல்லை தோழர், இந்த இதுல நீங்க இந்த இந்திய கூட்டணி யாருமே இதை பண்ணலன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ஒரு அதானியோட அக்ரிமெண்ட் இந்திய கூட்டணியில் உள்ள அரசுகள் பண்ணல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியோட அரசுகள் தான் இதை பண்ணுது. அப்ப வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அடானிக்கும் பிஜேபிக்கும் என்னங்க வேறுபாடுன்றேங்க நான். பிஜேபி தான் அடானி, அடானி தான் பிஜேபி. பட் பிஜேபி எதிர்ப்பாளர் தானே திமுக. உங்களுக்கு நீங்க பாசிச பாஜக என்று எதிர்க்கக்கூடியவர், உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம எதிரியான பிஜேபியை எதிர்ப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி திமுக கள்ள உறவு அதானி ஒப்பந்தம் மூலமாக நிரூபணமாக இருக்கிறது. நான் இன்னொன்று என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலே பிஜேபிக்கு எதிரியா இருந்தீங்கன்னா அடானியோட காம்படிட்டர் கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கணும். கரெக்டா? இதான பிசினஸ். ஒரு குரூப் இருக்கு, ஒரு பிசினஸ் குரூப் இருக்கு. இது பிஜேபியோட பிசினஸ் குரூப் தான் அடானின்றது ஊருக்கே தெரியும். ஒன்றும் பெரிய அதில் ரகசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதிரியோட பிஸ்னஸ் பார்ட்னரை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு அங்கீகாரம் தர்றீங்க, எதுக்கு பிஸ்னஸ் ஆர்டர் தர்றீங்க? அதுக்கு காம்படிட்டிவ் அடானிட்ட வாங்கவே கூடாது. அவ்வளோதான். என்ன பண்ணவே தெரியாது. அடானிட்ட வாங்கக்கூடாது. வேறு அடானியோட காம்படிட்டர் எங்கே இருக்கானோ அவங்ககிட்ட வாங்கன்னு சொல்கிறதானே நியாயமாக இருக்க முடியும். எதிரியோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூப்பிட்டு நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் எதிரிக்கும் என்ன வேறுபாடு? ஃபஸ்ட்டு எதிரின்னு அவனை எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? அண்ட் மகாராஷ்டிரா அரசு கவிழ்ந்ததில் கௌதம் அடானி ஒரு பெரும் பங்கு வகித்தார். அந்த அரசை கவிழ்ப்பதற்காக நடந்த அந்த கூட்டத்தில் கௌதம் அடானியே நேரடியாக வந்து கலந்து கொண்டார் என்று சரத்பவார் அவர்களின் உறவினர் திரு அஜித் பவார் அவர்கள் நியூசிலாந்துக்கு அளித்த நேர்காணலில், தேர்தலுக்கு முன்பு அளித்த நேர்காணலில் விரிவாக பதிவு செய்திருக்கார். ஸோ கௌதம் அடானி இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடியையும் கரங்களை பிடித்து இணைத்து வைத்ததைப் போல பிஜேபியையும் திமுகவையும் இணைத்து வைப்பதற்காகத்தான் கௌதம் அடானி சித்தரஞ்சன் சாலை சென்றார் என்றால் இவங்ககிட்ட பதில் என்ன இருக்கு? இல்லை, இந்திய கூட்டணிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குறதுல அது இப்போ ராகுல் காந்தி அடானியை பயங்கரமாக எதிர்க்கிறாரு. டே உங்களால் தான் காசு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு வரும்ல. இப்போ இப்படியெல்லாம் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பும்போது ராமதாஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று திமுக சார்பாக வந்து முன்னின்று பேசுவது செல்வ பெருந்தகை. அதாவது டெல்லியில் அதானி ஒப்பந்தத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவாங்களாம், அறிக்கை வெளியிடுவாங்களாம். தமிழ்நாட்டில் அடானியோட போட்ட ஒப்பந்தத்தை பற்றி வாய் திறக்க மாட்டாங்களாம். என்ன லாஜிக் இது? இப்போது எஸ்சிசிஐ நிறுவனத்தோடு ஆந்திர அரசு போட்ட 2.1 ஜிகாவாட் சூரிய ஒளி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய போகிறோம் என்று ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, ராய்டர்ஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ரைட். ஏன் தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு முணுமுணுப்பு கூட வரவில்லை? யோக்கியமானவனாக இருந்தானே இது தானங்க செய்யணும்.
பத்திரிகாரங்க அடானின்னு கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எஸ்இசி கூட போட்ட ஒப்பந்தத்தை. இன்னொன்று எஸ்இசி ஒப்பந்தம் அடானிக்கு தான் பலனளிக்கிறதுன்றது இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. புரியுது. எஸ்இசியை நடப்பதே அடானிக்காக என்பது தெரிய வந்து விட்டது. ஏன்னா 12 ஜிகாவாட்ன்றது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட். நாட் ஓன்லி ஹியர், ஸ்ரீலங்காவில் நமக்கு தெரியும். எப்படி இலங்கை அரசு நாங்கள் அடானி துறைமுகம் அமைக்கும் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய போகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள். அடானியிடமிருந்து ஜார்க்கண்ட் வழியாக மின்சாரம் வாங்கும் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய போகிறோம் என்று பங்களாதேஷ் அரசு அறிவித்து விட்டது. கென்யா ஏர்போர்ட் ப்ராஜெக்டை ரத்து பண்ணிருச்சுங்க, ரத்தே பண்ணிவிட்டார்கள். நீங்கள் ஒரு மாநில அரசு, இப்போ கென்யா அதிபர் கென்யா அதிபருக்கோ பங்களாதேஷ் அதிபருக்கோ இலங்கை அதிபர் திசநாயகவுக்கோ பிஜேபி எதிரி கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிஜேபி எதிரி. ஏன் சார் அமைதியாக இருக்கீங்க? எனக்கு இவர்களை விட எனக்கு அதிமுக மீது தான் மிகுந்த வருத்தமாக இருக்கு. அவன் எதுக்குங்க இவ்வளோ சைலண்டாக இருக்கிறாங்க? இது மாதிரி ஒரு அல்வா மாதிரி விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. நிச்சயமா இது பிஜேபி தொடாது. ஓகே, எளிமையாக சொல்லலாம். நீங்கள் இப்போ ஏன் நீங்கள் அடானி கூட ஒப்பந்தம் போடலையா அப்படின்ட்டு திருப்பி அவங்க கேட்டாங்கன்னா, சரி நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம், நீ ரத்து பண்ணியா? அவள் தானே. இன்றைக்கி நீங்கள் அடானி கூட இப்போது அதிமுக ஒப்பந்தம் போடவில்லை, கடந்த காலங்களில் போட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் கூட தானே ஒப்பந்தம் போட்டீங்க. ரத்து பண்ணியா? நீ தானே ஆட்சியில் இருக்க, ரத்து பண்ணு. இல்லை உங்கள் மேலே ஊழல் புகாருக்கு விசாரி, முடிஞ்சு போச்சா? இப்போ சரி, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தப்பு பண்ணதுனால தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காமல் உங்களுக்கு வாக்களித்து இன்று ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார்கள். நீ ஏன் அதான் நீட்ட ஒப்பந்தம் போடுற? இப்படி தானே எதிர்கட்சி கேட்கணும். சரியா, நான் ஒப்பந்தம் போட்டேன், நான் தப்பு பண்ணுறதுக்கு தான் எங்கள் ஜனங்க எங்களை தடிச்சாங்க, அதுக்கு தானே உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. நீ இப்போ எதுக்கு அதான் நீயோட ஒப்பந்தம் போட்ட? எல்லாத்தையும் விட ரொம்ப எளிதா, வீட்டில் என்னையா சந்திச்ச, எதுக்கு சந்திச்ச? இதற்கு முதல்வர் விளக்கம் தர வேண்டும். இல்லைங்க எங்கள் வீட்டில் ஸ்விம்மிங் பூல் 2வது மாடியில் நல்ல ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கேன்னு சொன்னார், அதில் குளிக்கிறதுக்கு தான் கௌதம் மட்டானி வந்தார், வேறு எதுக்கும் வரலன்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க. இந்த விளக்கத்தை தரும் வரை அதிமுக நெருக்கடி கொடுக்க வேண்டும். என்னன்னா இது தமிழ்நாட்டோட சாபகேடா என்னன்னு தெரியலங்க எனக்கு. முக்கிய எதிர்க்கட்சி இந்த பிரச்சனை கையில் எடுக்காமல். இன்னொன்று, நீங்கள் இந்தியா கூட்டணியில் கிடையாது, திமுகவோடும் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை, பிஜேபியோடு கூட்டணியிலிருந்து விலகி வந்து விட்டீர்கள். இப்போ அடானியை போட்டு சாத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? லாட்ரி மார்ட்டின்ட்ட பணம் வாங்கிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்தார். அடானியோடு முதல்வர் வீட்டில் சந்திப்பு நடத்தி என்ன பேசினார் என்று விளக்கம் அளிக்க வேண்டும்னு பேசுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்ன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல. அறப்போர் இயக்கம், நம்மை போன்ற சிவில் சொசைட்டி சேர்ந்தவர்கள் தான் இதை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சி இதை ஏன் கையில் எடுக்கவில்லை என்பது உள்ளபடியே புரியவில்லை. முன்னாடி அந்த காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு அப்போது. இன்னொன்று, அன்னைக்கு கடுமையான மின்சார தட்டுப்பாடு, வேறு வழியின்றி நாங்கள் 7 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அன்று ஒப்பந்தம் போட்டோம். இன்றைக்கி தான் நீங்கள் தானே பல்வேறு மின் திட்டங்களை உருவாக்கி மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்களே. நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏற்பாடு பண்ணுங்கன்னா முடிஞ்சு போச்சு. சோலார் எனர்ஜி தானே, நாட் ஈவன் 10%. ஆமாம், எதற்கு ஒப்பந்தம் போட்டீர்கள்? இன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இது குறித்து. அதில் அமெரிக்க நீதிமன்றத்தில் உள்ள குற்றப்பத்திரிகையில் தமிழ்நாட்டின் பெயர் 5 இடங்களில் வருகிறது. அண்ட் இந்த பிரைபரி ஸ்கீமே ஜூலை 2021க்கு பிறகுதான் தொடங்குகிறது என்று அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது. ஜூலை 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து விட்டது. முதல்வர் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்னு கேள்வி எழுப்புறதுல என்ன சங்கடம்ன்றது எனக்கு தெரியல. அவங்க அதிமுக எழுப்புகிறார்களோ இல்லையோ, இன்னைக்கு சமூக வலைத்தளம் முழுக்க இந்த கேள்வி எழுகிறது. தொடர்ந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு சந்திச்சிங்க, என்ன சந்திப்பு? அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தான் வேலை. எழும் கேள்விகளுக்கு பதில் சொல்வது தான் உங்கள் வேலை, வேறு வேலை இல்லை. நீங்கள் முத்துவேல் கருணாநிதி சம்பாரித்து வச்சிருந்த பணத்துலேருந்து நீங்கள் அதானி கூட ஒப்பந்தம் போட்டிங்கன்னா நானும் கேட்க மாட்டேன், நீங்களும் கேட்க மாட்டீங்க, அறப்போரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்கள் வரி பணத்துலேருந்து நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க. 25 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க. நீங்கள் போயிடுவீங்க இன்னைக்கு, நாளைக்கு நீங்களும் நானும் தான் இந்த சுமையை தூக்கணும். ஆல்ரெடி இபி நம்மளதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவாக 1 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்கனவே கடனில் இருக்கிறது. இப்படி கடனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 25 ஆண்டுகள் எதற்காக ஒப்பந்தம் போட்டீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது தமிழக முதல்வரின் கடமை. ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறார் என்பது தான் தெரியவில்லை. இன்னொன்று, இப்படி அமைதியாக இருந்துட்டு அவருக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு போயிட்டானா விட்டுருவாங்கன்னு நினச்சினுக்கிறாரு. அது எப்படி விடுவாங்க? இன்னொன்று, ஃபஸ்ட்டு தொடக்கத்திலே இதுக்கு பதில் சொல்லணும். வீட்டில் என்னங்க சந்திப்பு சொல்லுங்கள். வீட்டில் என்னங்க சந்திப்பு? சம்மந்தம் பண்ணியிருக்கீங்களா குஜராத்தில்? வீட்டில் என்ன சந்திப்பு? போய் இங்கேருந்து ஜார்க்கண்ட் முதல்வருக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாரு துணை முதல்வர், பதில் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கரப்பாம்பூச்சின்ட்டு பேசுறதுக்கு தெரியுது இல்லை, அடானி எதுக்கு சந்திச்சிங்கன்னு பதில் சொல்லுங்கள். நீங்கள்
இதெல்லாம் பேச தெரியுதுல்ல. எதற்காக இந்த சந்திப்பு, எதற்கு? அவர் தான் வீட்டில் இருந்திருப்பார். கே நேரு இருந்தார், ஏவ வேலு இருந்தார், திராவிட மாப்பிள்ளை சார் திரு சபரீசன் அவர்கள் அந்த சந்திப்பின் போது இருந்தார். மாப்பிள்ளை சார்ன்றது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சின்னவர் பெரியவர் அது மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அது வெறும் மாப்பிள்ளைன்னு சொன்னால் மரியாதை குறைவான். அந்த திமுக காரணங்களை மாதிரி கொத்தடிமே எப்பப்பா மாப்பிள்ளை சார். அந்த மாப்பிள்ளை சாருன்னு புதுசாக அந்த முதல்வர் துணை முதல்வர் மாதிரி மாப்பிள்ளை சாருன்னு ஒரு பதவியை உருவாக்கினாலும் உருவாக்குவாங்க. அப்போ என்ன சந்திப்பு நடந்தது? இது பதில் சொல்லணுங்க. என்ன இந்த மக்கள் வாக்களித்து தானே நீங்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறீங்க. நான் தொடக்கத்துலேயும் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? தமிழ்நாடு சொந்தன்ற இந்த குடும்பத்துக்கு ஒரு நினப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. மக்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கி நீங்கள் இந்த விளக்கத்துக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். உங்களுக்கு இந்த தமிழ்நாடு சொந்தம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம், எவன் நம்மளை கேட்குறதுன்ற ஆணவம் தானே உங்களை இன்று பதில் சொல்லாமல் இருக்க வைக்கிறது. இல்லை, இது வந்து நம்ம செந்தில் பாலாஜி ஒரு சாரி ஃபிகரை உருவாக்கிட்டாரா எப்படி முதல்வருக்கு? லைக் அவர் தான் இது துறையோட அமைச்சர். ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். ஜூலை 2024 கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார். செந்தில் பாலாஜியை விசாரிக்கலாம். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் நடந்த மின்வாரிய ஒப்பந்தத்தில் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டிருக்கிறார். கமுதி நிலம் வாங்கியதில் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டிருக்கிறார். அந்த லேண்ட் வாங்கி கொடுத்ததே செந்தில் பாலாஜி தான். அடானியோட சோலார் பவர் பிளான்ட் ஆர் விண்டு சோலார் ஐ திங்க் அதுக்குள்ள அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. இன்னைக்கு இந்த ஒப்பந்தத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் சிறையில் இருந்தார். தங்கம் தென்னரசு போட்ட ஒப்பந்தம் அது. தங்கம் தென்னரசு நேரடியாக பேசி தனியாலாம் துட்டு வாங்கிக்க மாட்டார், தெரியும். அவர் இதுக்கு வந்து பேசுகிறாரு சம்மந்தப்பட்ட. இதை எப்படி ஃபேஸ் சேவ் பண்ணுறது? திமுக ஃபேஸ் சேவ் பண்ணவே முடியாது. இதிலிருந்து தப்பியும் ஓட முடியாது. இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். இங்கே பண்ண தப்பு இது தான். நீங்கள் செக்ரட்டரியேட்டில் கௌதம் அடானியை பார்த்துருந்தீங்கன்னா இது இஷ்யூ இல்லை. வந்து அவர்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் அவர் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் தான் நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிறீர்களா, அது மாதிரி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கன்னு இந்த 2 A4 ஷீட் எடுத்து இந்த பாருங்க ஒப்பந்தம் அப்படின்னு காமிச்சா ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பேப்பரில் கைக்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நம்பிட்டு போயிடும். வீட்டில் எதுக்கு சந்திச்சிங்க? பைத்தியமா கௌதம் அடானி சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லை? என்ன காரணம்னு சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான காரணமாக தான் இருக்கு. இருக்க முடியும். முதல்வர் வீட்டில் சந்திக்கிறாருங்க. அப்போ என்ன காரணங்க இருக்க முடியும்? நீங்கள் இது பதில் சொல்லாமல் இவர்கள் மௌனமாக இருப்பது இதற்கு விடையாகாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொடர்ந்து இந்த அதானியோட சந்திப்பு மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். இது சமூக வலைத்தளங்களின் காலம். 2 நியூஸ் பேப்பரில் சொல்லியோ இந்த நியூஸ் போடாதே. அது தமிழ்நாட்டில் இதில் தமாஷை பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்லாம் டிபேட் வச்சாங்க. நியூஸ் 8 இது நியூஸ் 7 2-3 சேனல் தந்தி டிவிலாம் டிபேட் வச்சாங்க. கௌதம் அதானி பிஜேபி பற்றி வாய்க்கழியே பேசுகிறார்களே ஒழிய தமிழக அரசு போட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தை பற்றி ஒரு சேனல்ல பேசல. அதுதான் தோழர் ஆச்சரியமா இருக்கு. அமெரிக்காவிலேருந்து வெளிவந்த ரிப்போர்ட் இருக்கு. அதுல தமிழ்நாடுன்னு பேர் இருக்குங்க. தமிழ்நாட்டில் தமிழ் நியூஸ் பண்றவங்க அப்படியே இதை கடந்துட்டு நீங்க எப்படி விவாதம் பண்ண முடியும்? நான் கேட்குறேன், எப்படி விவாதம் பண்ணுவீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ்நாடு பெயர் இல்லைன்னா விட்டுலாம், ஒன்றும் பேசல. அதுல தெளிவாக தமிழ்நாடுன்ற பெயர் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு SCCI கூட போட்ட ஒப்பந்தத்தின் விவரங்கள் பொதுவெளியில் இருக்கின்றன. எப்படி அப்ப தமிழ்நாட்டை கடந்து போவீங்க? அவ்வளவு ஸ்டேட் இருக்கும்போது 6 ஸ்டேட் இருக்குது தொலைதுல. 6 ஸ்டேட்ல நம்ம ஸ்டேட் இருக்குது. இதை பேசாம விட்டுட்டு மறுபடியும் அதானி பிஜேபின்னு உருட்டிட்டு தான் என்ன இன்னொன்று, நீங்கள் அதை பேசும்போதெல்லாம் தமிழ்நாடு என்ற கேள்வி எழத்தான் செய்யும். இவர் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. திமுக இதில் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்கிறேன். மேக் ஷூர் தட் none of the media was spoken about தமிழ்நாடு. ஆனால் இன்னைக்கு சமூக வலைத்தள ஊடகங்கள் இருக்கு ஃபெலிக்ஸ். நீங்கள் இன்னைக்கு அதில் எல்லாரும் எழுதுறான். இன்னைக்கு எல்லாரும் எழுதுறான். அறப்போர் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 4 மீடியா தான் இருக்குன்னா 4 மீடியாவும் வாய் அடைச்சிட்டிங்கன்னா பேசாமல் இருந்துருவாங்கன்றதுனால இது மக்கள் மனதில் இருந்து மறைந்து போகும் என்று நீங்கள் நினைக்க முடியாது. அத்தனை பேரும் கையில் ஃபோன் மூலமாக நியூஸ் கன்சியூம் பண்ணுறான். இதில் மீண்டும் அடானியின் பெயர் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இன்னொன்று, நீங்கள் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்க பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. அதனால தான் கம்முன்னு இருக்காங்கன்றாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த 1600 மெகாவாட்டுக்கு 400 கோடின்றது உறுதி. பசுமை விமான நிலையம் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம் 2ஐயும் சேர்த்திங்கன்னா எப்படி 2000 கோடி வரும்ன்ட்டு தான் மக்கள் நினைப்பாங்க. அதனால தான் அதானியை பற்றி பேசாமல் முதல்வர், அதுவும் அதானின்னு கேள்வி கேட்டோன்னு ஓடுறாரு அந்த பக்கத்து. இல்லை, இது விளக்கம் கொடுத்தே ஆகணும் இல்லையா? கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி அரங்கில் நம்மளுடைய ஸ்டேட் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டுது. இதில்
எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் இந்த லஞ்சம் குறித்த புகார்கள் எழுகின்றன. ஏன் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இது போன்ற புகார்கள் எழவே இல்லை என்றால், பிஜேபி தான் அந்த மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது என்பதால் தனியாக போய் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலே கூட வாங்கினா வாங்கிடுவாங்க, அவ்வளோதான். வேறு மாற்றுக் கட்சிகள் ஆளுகின்ற மாநிலம் என்பதால் தான் அவர்கள் வாங்க மறுக்கிறார்கள். அவர்களை வற்புறுத்த வேண்டிய தேவை அடானிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் போய் சந்திச்சு லஞ்சம் கொடுக்குறாரு. பிஜேபி மாநிலம்னா நேராக வந்து அமித்ஷாட்டையும் மோடிகிட்டே சொன்னா ஒரு ஃபோன் போட்டு சொல்ல போகிறாங்க, வாங்க, ஓகேங்க, முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு தெளிவாக இந்த விசாரணையில். இன்னொன்று இதோட ஃபாலோ அவுட்டாக அதானி வந்து ஹிடன்பர்க் அலிகேஷன் போலவே இதிலிருந்து தப்பித்து விடுவார் என்று ஒரு கருத்துக்களை அமெரிக்கா என்ன சொல்கிறேன், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், அமெரிக்காவில் எக்கனாமிக் அஃபென்சஸ் பொறுத்த வரையும் இல்லைங்க நான் தவறு பண்ணிட்டேன், இந்தாங்க அந்த காசை திருப்பி கொடுத்துறேன், மன்னிச்சிங்கன்னு விட்டா தே வில் ரிலீஸ் ஹிம், தே வில் மேக் ஹிம் ஃப்ரீ. அப்போ யூ ஹவ் அக்செப்டட் யுவர் கில்ட்டி. அப்போ இங்கே வந்து இந்தியாவில் வந்து சிபிஐ ஆக்ஷன் எடுக்கலாம், அவர் மேலே எடுத்தே தீர வேண்டும். இதுவரை சர்வதேச அரங்குகளில் வெளியான இந்தியா சம்பந்தப்பட்ட ஊழல்கள் வெளியான போதெல்லாம் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஓகே, போஃபோர்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட்டட் இன் சுவிட்சர்லாந்து, பனாமா பேப்பர்ஸ், இது போல் இன்னும் வரிசையாக சொல்லலாம். இது போல் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஊழல்கள் வெளியாக இருக்கிறதோ, இந்தியா தொடர்பாக ஊழல்கள் வெளியாக இருக்கிறதோ, அப்போல்லாம் பேரலாக இந்தியாவில் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இந்த ஒரு விவகாரத்தில் தான் இதுவரை விசாரணை நடக்கவில்லை. கூடுதலாக இன்னொன்று, இது ஒரு catch-22 சுச்சுவேஷன் மாதிரி ஆந்திராவில் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை குடும்பத்தோடு கைது செய்து கடுமையாக நடவடிக்கை எடுத்தவர் ஜெகன். 1700 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவாகி இருக்கிறது. அல்வா மாதிரி மாட்டினுக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு நமது அரசியல் எதிரியை பழிவாங்க வேண்டும் என்று விசாரணைக்கு உத்தரவிட்டார் என்றால் அடானியை சேர்த்து மாட்டார். ஆமாம், அடானி மாட்டினார்னா டெல்லியில் கவர்மெண்ட்டே கவுந்துரும். இப்போ அதனால குறைந்தபட்சம் இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை மட்டும் ரத்து செய்வது இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம்ன்றேன். யூ மேக் சம் எஃபர்ட். அது மாதிரி எடுத்தால் ஆமாங்க தப்பாக நடந்துச்சுங்க தெரியாது. குறைந்தபட்சம் பவர் அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணாலே அதானி கொடுத்த அந்த 1700 கோடி போச்சு இல்லையா? பவர் வாங்குறதுக்கு தானே 1700 கோடி கொடுத்துருக்காங்க. அது ஜெகனோட போச்சு. அது போன வாரம் சீஃப் மினிஸ்டர் இந்த வாரம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதானியும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இது தொடர்ந்து இது லிங்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, உலகத்தில் இருக்கக்கூடிய இது கிரெடிட் ரேட்டிங்கில் அதானியோட ஸ்டேச்சரை வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதானி ப்ராஜெக்ட்ஸை ஃபண்ட் பண்ணக்கூடிய உலகத்தில் மிக முக்கியமான நிதி நிறுவனங்கள்லாம் நாங்கள் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்டில் வைக்கிறோன்ட்டு வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடானி இஸ் லைக்லி டு சிங்க் சூன்ன்றது தான். அப்போது அந்த இது ஏதாவது இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டில் ஹிடன்பர்க் இஷ்யூவை ஒட்டி ஃப்ரெஷ் எவிடன்ஸ் வந்திருக்குன்னு இந்த அமெரிக்கன் சார்ஜ் ஷீட் எல்லாம் சேர்த்து அடிஷ்னலாக எவிடன்ஸ் ஃபைல் பண்ணி தேவ் சார்ட் அண்ட் என்கொயரி. ஸோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு டை எனி டைம் சூன். ஸோ திமுகவும் இதற்கு பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். கரையோடு தான், நிச்சயமாக கரையோடு தான் இருக்கும். இது இந்த கரையிலிருந்து இவர்கள் தப்பிக்கவே முடியாது. கரை நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் இந்த கரை பாவக்கரை. ஸோ ஒரு முதல்வர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் போன்ற ஒருத்தர் வெளியிட்ட அறிக்கையாக அவருக்கு ஒரு வேலை இல்லைன்ட்டு சொல்கிறத வந்து ஒரு பிஎம்கே இதை ஒரு வழக்காக எடுக்கலாம்ல? நிச்சயமாக எடுப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். சும்மா ஒரு நிறுவனர் போய் அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவமரியாதையாக பேசிவிட்டார்கள். அவங்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வழக்காக எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. எப்படியாவது இது இல்லைன்னா அறப்போர் போவாங்க கோர்ட்டுக்கு. ஏதாவது ஒரு வகையில் இதை ப்ரோவ் பண்ணுங்க. அறப்போர் போவாங்க. டிவிஎஸ்சி அது கேஸ் போட்டால் தானே ஒரு ஸ்டேஜில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கோர்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று, அது ஆர்டர் ஆகுதோ இல்லையோ, தொடர்ந்து இது நியூஸ் சைக்கிளில் இருக்க திமுகக்கு இது டேமேஜ். பிகாஸ் இன் another 1.5 years we are going to face elections. அந்த நேரத்தில் இந்த அதானின்ற விஷயம், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுக மீது கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற அந்த கரப்ஷன் பிளாங்கில் தான் திமுக ஆட்சிக்கே வந்திருக்கு. இப்போது இவர்களை நோக்கியே இந்த குற்றச்சாட்டுகள் வீசப்படும் போது இது நிச்சயமாக திமுகவுக்கு கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும். அவங்க பாயிண்ட் பிளாங்காக வெளியே வந்து இதற்கான விளக்கத்தை அளித்தாலே ஒழிய தொடர்ந்து எலெக்ஷன் வரைக்கும் இது லிங்கர் ஆகும். இவங்க இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.